டேய் உனக்கு இன்னைக்கு ஒரு சேலஞ்சுடா. என்ன சேலஞ்சு? டேய் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கேரம் போர்டு மேட்ச், சரியா? அதுல யாரு வின் ஆறாங்களோ உனக்கு பிடிச்ச பொருளை நீ என்னோட இதுல இருந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? அதான் இன்னைக்குள்ள சேலஞ்சு, கேரம் போர்டு, ஓகேவா? ஓகே. Black and white. டேய் நீ என்ன கலரா வேணாலும் இருந்துட்டு போ, ஓகேவா? சோ நான் தான் பிளாக் முன்னாடி சொல்லிட்டேன், ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணா நீ தான் வெயிட் பண்ணுவா. ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. சோ இது சஜு வருஷம். சோ இதுல பவுடர் இல்லடா. சோ பவுடர் போடு. ஸோ பவுடர் சும்மா அதிகமாக கொட்டிருக்கோம்னு சொல்லி போகலாம். ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ சஜு டன் அடிக்க அடிச்சிட்டேன். நீ அடி. ஓகே, இப்போ சஜு டபுள் ஷாட் கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு பிளாக் அவனுக்கு ஒயிட், ஓகேவா? இதாக அடிச்சிட்டான். பிளாக் ஒயிட் ஒரு 2 பாயிண்ட்ஸ். ஸோ இதே போயிட்டு இருந்தா அவன். So இது அடிச்சான். For 3 points. 3 points. Okay, விட்டா. So நான் எடுத்துட்டேன் guys. So இப்போ So அநேகமா இன்னைக்கு நம்மளோட பொருளை வந்து போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இல்லை. தம்பி எங்க இருக்கலாம் வாட்டர் செல்லுபடியாகுதா? ஓகே ஓகே மக்களே, உங்களுக்கு ஒரு இன்டைரக்ட் ஷாட் நான் இன்னொரு வீடியோல போடுறேன். மறக்காம பாருங்க. அவனுக்கு அநேகமா அவன் எடுத்துட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே இது உள்ள போயிடுச்சு. ஓகே, இப்போ இவன் பாயிண்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ இது என் பாயிண்ட் 6 பாயிண்ட், எனக்கு 2 பாயிண்ட். ஓகே, உங்களுக்கு 10 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் அவனுக்கு மைனஸ் பண்ணணும். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. இந்த காயினை வச்சு விளையாடும்போது ஓகே ஸ்டார்ட். ரெட்டை போட்டான். அடுத்து ஒர்க் பண்ணணும். என்ன லெட் அடிக்கலனா ஐஃபைனா? ஓகே ஓகே गाइस, நம்ம ரெட் அடிக்கல. செந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லா ஏன் பாயிண்ட்ஸ், ஓகேவா? இது ஃபுல்லா ஏன் பாயிண்ட். ஓகே மக்களே, இப்போ இந்த இன்டர்நெட் கொடுக்கலாம் பாருங்க. புரியுது. நன்றி गाइस, நன்றி. சதுந்தா அடி நம்மதான் பார்த்துட்டு அவங்க என்ன எடுத்தான். ஸோ மக்களே, என்ன அவனுக்கு 3 பாயிண்ட்ஸ் தான் பாக்கி இருக்குது. ஸோ பாருங்க, பறக்க விடுறான். அது பறக்க விடணும். ஸோ நம்ம பக்கம் விடுறோம். ஓகே, இப்போ நம்ம நாட்டுக்கு ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இன்னும் ஒரு பவுடர் விழுந்துட்டோம். ஓகே ஒரு பாயிண்ட் அடிச்சிட்டான். ஸோ பாருங்க எவ்வளோ காயின் வச்சிருக்கான். நம்ம எவ்வளோ காயின் இதே அடிச்சிட்டான். இப்போ ரெட்டை போட்டு தான் ஆகணும். அவன் வேற வழி இல்லை, அவன் ரெட்டு போட்டு தான் ஆகணும். போடு தம்பி. ஸோ நல்ல வேலை அவங்க ஏன் கேம் வச்சு. ஸோ ஏன் ஸ்ட்ரைக்கர் வச்சு. ஸோ மக்கள் இந்த ஸ்ட்ரைக்கரோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுல பெஸ்ட் இந்த 2 மட்டும்தான். ஸோ என்கிட்ட இந்த போர்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா, இந்த காயினோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில். இந்த போர்டு நம்ம யார் போய் கிடையாது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. ஓகே, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா நான் வின் ஆயிடலாம், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லைக் பண்ணுங்க. பார்ட் 2 வேணா கமெண்ட் பண்ணுங்க, பார்ட் 2 அப்லோட் பண்ணிடுறோம். ஸ்டார்ட். ஜஸ்ட் மிஸ். ஸோ மக்களே, இருக்கிறதுல இதான் பெஸ்ட்டான ஸ்ட்ரைக்கர். கொஞ்சம் குண்டா இருந்தாலும் நல்லா அழகா அடிக்கும்.
இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்ட் வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டு நீங்க கமெண்ட்ல பண்ணா நீங்க அடிச்சிட்டீங்களா? இன்னும் அடிக்கல. அடிச்சு முடிச்சிட்டீங்க அப்படியே அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன். ஸோ மக்களே இப்போ இதை போடலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பவுடர் இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலாம். சோகை மக்களை ஸ்டார்ட் பண்ணுறது பிங்க் அண்ட் பவுடர் இல்லை. சோகை மக்களை ஸ்டார்ட் பண்ணது அன்னைக்கு ரெட் அடிச்சிருவோம். பட் ஆனால் சொன்ன மாதிரி அடிச்சுட்டேன். ஒயிட் அடிக்கிறது இன்டெரக்டா. ஸோ மக்களை சீட்டிங் பண்ணா ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்ச உடனே இப்படி வந்துட்டு பார்த்தீங்களா, அது சீட்டிங் தான். ஸோ இந்த சீட்டிங்கா இல்லைன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டுருங்க. ஸோ ஓகே, என்னன்னா ஒரு gift கொடுப்பேன்னு சொன்னால அது எந்த gift? இல்ல நான் இந்த கிஃப்ட்டை உனக்கு கொடுக்கன்னு சொன்னல, அது இந்த கிஃப்ட் தான் உனக்கு பிடிச்ச டேப். ஓகேவா? ஸோ இதுல நீ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாரு, எக்ஸாம்பிளுக்கு சப்ஸ்கிரைப்னு எழுதுறேன். ஸோ ஓகே, இதோட அட்வான்டேஜ் என்னன்னா இப்படி எழுதிட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணா போதும் அழிஞ்சிரும். பட் ஆனால் இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ சப்ஸ்கிரைப் ஸ்பெல்லிங்கை நீ இப்படி தப்பா எழுதிட்டேன்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்படி எழுதியிருக்கேன்னா இந்த இதை மட்டும் அழிக்கணும்னு சொல்லிட்டு நீ தெரியாம இதை மட்டும் அமுக்கிட்டேன்னா மொத்தமா போச்சு. ஸோ இதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இது சுத்தமாவே பிடிக்கல. ஸோ மக்களே இதை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க வேணா வாங்கிக்கோங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது ஆஃப்லைன்ல தான் வாங்கணும். ஸோ அதனால இதை ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் டேக் பண்ண முடியாது. ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் தேடி உங்களுக்கு வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விட்றேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரம் போர்டு இருக்கு பார்த்தீங்களா, காமில. ஸோ இந்த கேரம் போர்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 rupees தான். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு வேணும்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல போய் வாங்கிக்கோங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. அது பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் ஒரு கமெண்ட்டும் போட்டு விட்டுருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாருக்காச்சும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.